Hello everyone, welcome to SGSD Learning, example 1.5. The arrow diagram shows a relationship between the sets P and Q. Write the relation, set builder form, roster form and what is the domain and range of R. இப்போ இங்க ஒரு arrow diagram கொடுத்திருக்காங்க PQக்கு. இப்போ இதுல input values என்னென்ன கொடுத்திருக்காங்க 5, 6, 7, 8 அப்புறம் output values 3, 4, 5. இப்போ என்ன எழுத சொல்றாங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம் எழுத சொல்றாங்க ஃபர்ஸ்ட். செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னா செட்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு ரூல் ஆர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதுற மெத்தட் தான் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ இங்க என்ன இருக்குன்னா x, y, y is x minus 2, x belongs to p, y belongs to q னு இருக்கு. எப்படி வந்துச்சுன்னா இப்போ இங்க 5 இருக்கு, நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது 3. இப்போ 5ல 2 போயிடுச்சுன்னா ஆன்சர் 3. நெக்ஸ்ட் 6 இருக்கு, இங்க 4 இருக்கு. 6ல 2 போயிடுச்சுன்னா ஆன்சர் 4. இப்போ இங்க 7 இருக்கு, இங்க அவுட்புட் 5 இருக்கு. இப்போ 7ல 2 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வருது 5. இப்போ நமக்கு எது வரைக்கும் ஆரோ பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ இங்க வந்துட்டு p வந்து நம்ம x ஆவும் y q வந்து நம்ம y ஆவும் எடுத்துருக்கோம். இப்போ y p வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் x ஆவும் q வந்து நம்ம y ஆவும் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம 5 என்னது x x மைனஸ் எல்லா இடத்துலையும் என்ன காமனாக இருக்கு 2 ஈக்குவல் டு இது 3, 4, 5 இதெல்லாம் என்ன வேல்யூ y-யோட வேல்யூ. அப்போ எப்படி கிடச்சிருக்கு y ஈக்குவல் டு x மைனஸ் 2 y ஈக்குவல் டு x மைனஸ் 2. இப்போ நீங்கள் எந்த நம்பர் போட்டு பார்த்தாலும் x வந்து இப்போ என்னது 5 மைனஸ் 2 அப்போ y என்ன கிடைக்குது 3. நெக்ஸ்ட் x வந்து 6 மைனஸ் 2 ஆன்சர் y என்ன கிடைக்குது 4. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஹோல் ஆரோ டயக்ராமுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோமா அதான் ஒரு செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன போட்டாலும் நமக்கு y கிடைக்குதா அதான் செட் பில்டர் ஃபார்ம். x, y such that y equal to x minus 2, x belongs to p, y belongs to q. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா ஆரோ டயக்ராமில் எந்த எலமெண்ட்ஸ் எதோட கனெக்ட் ஆகியிருக்குன்னு பார்ப்போம். அந்த கனெக்டட் பேர்ஸாக ப்ராக்கெட்குள்ளே லிஸ்ட் பண்ணி எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போது என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ஆரோ டயக்ராம் பாருங்கள் 5க்கு 3 வருது, ஸோ 5, 3. நெக்ஸ்ட்டு 6க்கு எங்கே காட்டுது 4, அப்போ 6, 4. நெக்ஸ்ட்டு 7க்கு ஆரோ எங்கே போகுது 5, அப்போ 7, 5. 8 எழுதக்கூடாது ஏன்னா இதுக்கு எங்கேயுமே நமக்கு ஆரோ போகல, ஸோ எதுக்கு போயிருக்கோ அதுக்கு மட்டும்தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு டொமைன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூஸ் தான் என்னதுன்னா டொமைன். என்னென்ன இன்புட் வேல்யூஸ் 5, 6, 7. அந்த இன்புட் வேல்யூஸ்க்கு அவுட்புட் வேல்யூ நம்ம ஆரோ பண்ணியிருந்தா தான் அதுவும் எழுதணும். அப்போ டொமைன் இதுக்கு என்ன 5, 6, 7. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச்னால் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வேல்யூஸ் என்ன கிடைக்குது 5க்கு 3 கிடைக்குது, அப்போ 3, 4, 5. அப்போ ரேஞ்ச் என்னது 3, 4, 5.